ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், சென்னா மசாலா செய்கிறதுக்கு சென்னாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிட்டு வேறு புது தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் கொடுத்து நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வேறு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சென்னா மசாலா செய்ய ஆனியன் 2 கப்பு, டொமேட்டோ 2 கப்பு. இதெல்லாம் நம்ம இஷ்டந்தாங்க, கூட்டி குறைச்சி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் எடுத்த அளவு சொல்கிறேன். ஆனியன் 2 கப்பு, டொமேட்டோ 2 கப்பு. பாருங்கள், பட்டை 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 1/2 இன்ச்சு சோம்பு, இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு, பூண்டு ஒரு 3 பல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணுங்க. அதனால தான் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியும் அரைக்க தானே போகிறோம். இப்போ எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இது எல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்க ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு உப்பு சேர்த்தா போடுங்க. இதுக்கு மேலே தேவையில்லைங்க. இது வதங்குற அளவுக்கு தான். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், சென்னா மசாலா செய்கிறதுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், அப்புறம் இது எல்லாம் நல்லா வறுத்துட்டு மிளகாய் தூளெல்லாம் வறுக்கலைங்க. சீரகமும் தனியாவையும் நல்லா வறுத்துட்டு அது கம்மி குவான்டிட்டினால் மிக்சியில் அரைக்க முடியாது இல்லைங்களா. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா கூட. அதனால் நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதுதாங்க நம்ம சென்னா மசாலா செய்ய மசாலாங்க. அதுக்கு தேவையான மசாலா இதுதாங்க. இதுதான் நம்ம சென்னா மசாலா செய்யும்போது சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், சென்னா மசாலாவுக்கு ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாம் நம்ம வதக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க. உங்களுக்கு எண்ணெய், வெண்ணெய் எது பிடிச்சாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயை விட வெண்ணெயோ நெய்யோ சேர்த்தோம்னா நம்மளோட சென்னா மசாலாவோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை இப்போ சேர்த்து கிளறிக்க போகிறோங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. நம்ம அரைச்ச விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சென்னா வேக வச்ச தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இது கூட மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. சென்னா வேக வச்ச தண்ணியை ஊற்றுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முதல்ல இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகணுங்க. பார்த்திங்களா, நம்ம மசாலா அரைச்சது அங்கங்கே தெரியுது. அந்த மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா நிறைய பேர் எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் போட்டு வதக்கி தான் செய்வாங்க. எனக்கு அவ்வளோவா அந்த மாதிரி பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வதக்கிட்டு அரைச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே முழுசாக இந்த அரைக்காமல் அப்படியே அந்த எண்ணெயில் வதக்கும்போது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம சென்னா வேக வச்ச தண்ணியை ஃபுல்லாக சேர்த்திடக்கூடாதுங்க. நம்மளோட கிரேவியோட திக்னஸ் அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் இதோட ரா ஸ்மெல்லெல்லாம் போகும். நம்ம மசாலா அரைக்கும் போதே இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். அதனால் இப்போ உப்பை மட்டும் செக் பண்ணிக்கணுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் சென்னாவை சேர்த்திக்கலாம். இது நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா, அதாவது ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாங்க.
இதுதான் நம்ம சென்னா மசாலுக்கான மசாலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் சென்னாவை சேர்த்திக்கலாங்க. இதுவும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்ச மசாலாவை சென்னாவை சேர்த்திக்கலாங்க. தண்ணியோடையே சேர்த்திக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி பிடிக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஏன்னா சென்னாவை இப்போ தான் சேர்த்துருக்கோம். அதில் உப்பு காரமெல்லாம் இறங்கணும் இல்லைங்களா, மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் இறங்கணும். அதுக்காக இது நல்லா கொதிக்கட்டுங்க. பார்த்திங்களா, காரமெல்லாம் மசாலாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இன்னும் கொதிச்சா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகுங்க. அந்தளவுக்கு மசாலாலாம் சென்னால இறங்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா நம்மளோட சென்னா மசாலா ரெடி. 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சென்னா மசாலா சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அதோட ரா ஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாங்க. கடைசியில் தான் சேர்க்கணும். புளிப்பு பத்தலைன்னா லெமன் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சென்னா மசாலா ரெடிங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம சென்னா மசாலா சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லெமனை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி மேலே அப்படியே பிழிஞ்சிக்கலாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி தாங்க சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்ம சென்னா மசாலா சூப்பராக செமையாக ரெடி பண்ணிட்டேங்க. இது கூட பூரி, சோளா பூரி, சப்பாத்தி எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சோளா பூரி இது கூட செஞ்சுருக்கேங்க. இது கூட நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்னா மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாங்க மேலே. அதுக்கப்புறம் லெமன் வேணால் நம்ம இதில் பிழிஞ்சிக்கலாங்க. சாப்பிடும்போது இதை ஆனியன் போட்டுக்கணுங்க. அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.